Bonjour. Aujourd'hui, c'est 4 mai 2025. Today it is 4th May 2025. 2025 ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நம் பயில்களை தொடர்கிறோம். பிரெஞ்சு பயில்கள். அது வந்து திமான்ஷ் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு. இப்போ நம்ம வந்து டோன்ட் த சுவா படிச்சுட்டு இருந்தோம். இப்ப அடுத்தது வந்து செல்ஃப் கிவிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட டாபிக் பாருங்க. சர்வீர் ல திவம். சர்வீர் ல திவம், இறைவனுக்கு தொண்டு, இறைவனுக்கு சேவை அப்படிங்கிற பொருள்ல வரும். இதுல இப்ப நம்ம வந்து ஒரு நீட், ஏன்னா மத்தெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். நம்ம தினம் படிக்கக்கூடிய 10 நிமிட படிப்புல அதை படிக்க முடியும். இப்போ நம்ம படிக்க போது கொஞ்சம் நீண்ட இதை நாம் இப்பொழுது கவனம் செலுத்துவோம். Tout ce que vous faites dans la vie doit être fait comme service au divin et à personne d'autre. Ce que vous êtes, pensez, vous sentez, vous en êtes responsable devant le divin et personne d'autre. Il est le seul maître de votre être et de votre vie. Si, en toute sincérité, vous vous soumettez entièrement à lui, il se chargera de vous et votre cœur sera en paix. Tout le reste appartient au monde de l'ignorance et est gouverné par l'ignorance qui n'est que confusion et souffrance. Bénédiction, 22 juillet 1966. இப்போ வந்து ஒரு சில சொற்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சொற்கள் சுத்தமா தெரியாம இருந்திருக்கலாம். அது என்னன்னு பார்ப்போம். ஒரு சொல்ல விளக்கம் சொல்கிறேன், அப்புறம் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்போம் பார்ப்போம். Tout ce que vous faites. இப்போ வந்து இதே மாதிரி ஒரு சொற்களரை நம்ம இந்த தோந்த சுவாலையும் பார்த்திருப்போம். பொறுத்தருங்க, ஒவ்வாமை காரணமா நான் அடிக்கடி நிறுத்த வேண்டியிருக்கு. Tout ce que vous faites அப்படின்னா all that you do, எதெல்லாம் செய்வீர்களோ அதெல்லாம். எங்க செய்கிறீர்கள்? dans la vie, வாழ்க்கையில். Tout ce que vous faites dans la vie doit être, must be, doit être must be, fait, done, must be done, comme a service au divin, like a service to the divine, et à personne d'autre, not to anyone else. பொதுவா பெர்சான் சொன்னா பெர்சன்கிற பொருளும் வரும், நோபடிங்கிற பொருளும் வரும். இடத்த பொறுத்து அந்த பொருள் மாறும். இப்ப வந்து கடவுளுக்கு மட்டும் செய் அப்படின்போது வேற ஒருவருக்கும் அல்ல, ஏ ஆ பெர்சான் தோத், மற்ற எந்த ஒரு நபருக்கும் அல்ல அப்படிங்கிற பொருள். Tout ce que vous faites dans la vie doit être fait comme un service au divin et à personne d'autre. இது ஃபர்ஸ்ட் பேரா. ரெண்டாவது பேரா, ce que vous êtes, pensez, vous sentez. So what you are, சக்கனா இந்த இடத்துல what, vous êtes னா you are, pensez நீங்க என்ன நினைக்கிறீர்களோ. இது வந்து நீங்கள் என்ற பொருள்ல தான் அது வரும். இங்கிலீஷ்ல அது முடியாது. வாட் யூ திங்க்னு இங்கிலீஷ்ல ப்ளூரலா இருந்தாலும் வாட் யூ திங்க் தான், சிங்குலரா இருந்தாலும் வாட் யூ திங்க் தான். ஆனா பிரெஞ்சுல வந்து ப்ளூரலுக்கு அதிகம் இருக்கு, சிங்குலருக்கு இருக்கு. டியூ அப்படின்னா சிங்குலர், வூ அப்படின்னா ப்ளூரல். வூ வந்து நம்ம எப்படி ஒரு தனி ஆளை வந்து பெரியவங்க பார்த்தா நீங்கள் சொல்லுமோ அதுக்கும் பயன்படும். ஸோ வூ பாசே வாட் யூ திங்க், வூ சாந்தே வாட் யூ ஃபீல், vous en êtes responsable
who's on earth responsible அப்படின்னா இந்த ரெஸ்பான்சிபிள் ரெஸ்பான்சிபிள் இருக்கும். அந்த இட் இந்த ஆங்கிறது இட், அந்த இட்டுங்கிறது வந்து உசர் பாசே சாந்தே இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்க பொறுப்பாளி ஆகிறீர்கள். who's on earth responsible எங்க devant le divin, in front of the before the divine, to the divine நீங்க வச்சுக்கலாம். ஏ பெர்சான் தோத், அதே வார்த்தை இந்த பெர்சான் தோத் வந்து ரிப்பீட் ஆகுது, nobody else. so சக்க உசர் பாசே உஸ் சாந்தே who's on earth responsable devant le divin ஏ பெர்சான் தோத். இப்போ அடுத்த பேரா il est le seul maître, votre être et de votre vie. He is the only master. Master நம்ம வந்து ஆத்வா கி ஃபியூலர் அவாத்மோ மத்தேரியன் நோத்திர மேத்ருங்கிற இதே மேத்ருங்கிற சொல்ல மகா சமாதி பிரேயர்ல படிச்சிருக்கோம். மேத்ருனா மாஸ்டர். he is the only master of your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு அவர் ஒருவரே தலைவர். ஏத votre vie இல்லாத இல்ல செல் மேத்ரு த votre vie படிக்கலாம். he is the only master of your life. so your being, ஜீவனுக்கும் இருப்புக்கும் அவரே தலைவர். சி na if en toute sincérité, in all sincerity, vous vous soumettez entièrement à lui. In all sincerity, if you submit yourself entirely to him, il se chargera. இல்ல இங்க கேபிட்டல் போட்டுக்க, he எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேபிட்டல் போடணுமோ ஐ கேபிட்டல் போட்டுக்கோங்க. he will change, he will take charge of you. il se chargera de vous et votre cœur. he will take charge of you and your heart. et votre cœur sera en paix. your heart will be in peace. so si en toute sincérité vous vous soumettez entièrement à lui, il se chargera de vous et votre cœur sera en paix. The last paragraph. Tout le reste appartient au monde de l'ignorance et est gouverné par l'ignorance qui n'est que confusion et souffrance. Tout le reste, all the rest appartient for you have become in the mode of the world, simple of the ignorance, the world of ignorance. EGN வந்து இந்த செஞ்ஞான்னு படிக்கிற மாதிரி ஜீஸ் உச்சரிக்க கூடாது, இக்னோரான்ஸ் படிக்க கூடாது. ஈனோரான்ஸ், ஈஞோ, அந்த இங்கிறது ஒரு மாதிரி ஒரு மூக்கடிச்ச மாதிரி இருக்கும். ஈனோரான்ஸ் ஏ ஏ ஏ குவர்னே, அந்த ஏ ரெண்டுமே ஒரே உச்சரிக்கலாம். அது ஈடி அல்டி இஎஸ்டி இஸ் கவர்ன்ட் பை, பிஏஆர்னா பை, passive voice-ல வருது. is governed by a gouverné par and a l'ignorance. so if they become the part of the ignorance, இந்த உலகத்தில் இருக்க மற்றவை எல்லாம் அறியாமையின் பால் பட்டது, அறியாமையால் ஆளப்படுகின்றது. தெரியாம செஞ்சா, இப்ப ஏதாவது சமையலே நம்ம தெரியாம செஞ்சோம்னா ஒண்ணு உப்பு அதிகமா இருக்கும், இல்ல உப்பை போட மாட்டோம், இல்ல சாம்பார் வெள்ளத்தை கொட்டி பாயசம் மாதிரி பண்ணிடும், இல்ல பாயசத்துல ஏராளமா உப்பு கொட்டிடுவோம். அதெல்லாம் வந்து குழப்பமும் சாப்பிட்றவங்களுக்கும் கண்டிப்பா துன்பத்தையும் அளிக்கும். அப்ப அறியாமை எப்பொழுதுமே வந்து குழப்பத்தையும் தொல்லை துன்பத்தையும் அளிக்கும். பொதுவா நேப்பானா நாட்டுன்னு ஒரு எண்ணி மாஷேன்னா சாப்பிடுறது, மாஷ் பண்ணா ஐ டோன்ட் ஈட்னு இருக்கும். ஆனா இந்த நேக்கன்னு வந்துச்சுன்னா அது வந்து இட் மீன்ஸ் ஒன்லின்னு இருக்கும். ignorance is only is confusion and suffering அர்த்தத்துல வரும். ஆனா இந்த இடத்துல அவங்க வந்து மொழியாக்கம் போட்டும்போது means confusion and suffering, that only means அர்த்தத்துல வரும். இந்த ஒன்லிங்கிற சொல்ல அவங்க பயன்படுத்தணும். ஓகே, பெனடிக்ஷன் அப்படின்னா பிளெஸிங்ஸ். டேட் வந்து வேனா 22 வந்து வேந்து, ஜூலைங்கிறது ஜூஏ, ஓயூஐ எப்படி வி அப்படிங்கிறமோ அதே மாதிரி ஜூஏ அப்படின்னு சொல்லுவோம். ஜூலைங்கிறது 1966.
இப்போ வசனாம இதை படிங்க. Whatever you do in life must be done as a service to the divine and nobody else. Whatever you are, think or feel, you are responsible for it to the divine and to nobody else. He is the sole master of your being and your life. If, in all sincerity, surrendered entirely to Him, He will take charge of you and your heart will be in peace. All the rest belongs to the world of ignorance and is governed by ignorance, which means confusion and suffering. Blessings, 1962. பிவிசி இப்போ அதோட மீனிங் நல்லா புரிஞ்சுடும். இதுல என்னன்னா, all the rest belongs to the world of ignorance and is governed by ignorance. நம்ம எதெல்லாம் இறைவனுக்கு சேவை, எதை செய்தாலும் இறைவனுக்கு சேவையாக செய்தால் சிக்கல் இல்லை. ஆனால் அப்படி செய்யாத அனைத்தும் அறியாமை என்பால் பட்டதாகும். அதனால் குழப்பமும் தொல்லையும் வரும். சொல்லுங்க போன சுந்தரியமா. நேத்திக்கு இத பத்தி ஒரு சின்ன கருத்து, அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல. நேத்திக்கு என்னுடைய நிலை வந்து ரொம்ப இதுவா இருந்தது, டவுனா இருந்தது. காலை எழுந்திருந்ததுல இருந்தே வந்து ஏதோ ஒரு தடங்களும் ஒரு இதுவும் இருந்தது, அன்பிளசண்டா இருந்தது காலையில எழுந்திருந்ததுல இருந்தே. அதனால செஞ்ச காரியங்கள் எல்லாமே வந்து ஈகோ வச்சு செய்யறோம் அப்படின்லாம், இதெல்லாம் நிறுத்திடலாம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து போக முடிஞ்சது. இது நேத்திக்கு படிச்சிருந்தேன்னு சொன்னா வந்து அந்த மாதிரியான ஒரு மனோநிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்க மாட்டேன். பாட்டுக்கும் டிவைனோட வேலையை நம்ம செய்யறோம்னு இருந்திருக்கோம். இது இன்னைக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருக்கு. மதர் வந்து ரொம்ப தெளிவே ஆக்கியிருக்காங்க. அதை சொல்றோமே ஒழிய வந்து அதை டிவைனுக்கு வந்து அர்ப்பணிக்கிறதுன்றது வரமாட்டேன்றது. ஸோ அப்படி அர்ப்பணிச்சுதான் நேத்திக்கான துன்பமே எனக்கு இருந்திருந்திருக்காது. அப்புறம் நீங்க வந்து லைஃப் டிவைன்ல வந்து எரரை பத்தி வந்திருக்கு ஒரு சாப்டர்னு சொன்னீங்க. அதை நான் மறந்து போயிட்டேன். அதை சொன்னீங்கன்னு சொன்னா நான் அதை கொஞ்சம் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு பார்ப்பேன். எனக்கு வந்து லைஃப் டிவைன் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனா ஐ வில் ட்ரை டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அந்த பர்டிகுலர் சாப்டர் ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம இதை முடிச்சுட்டு அதை திருப்பி நினைவுபடுத்தினா நம்ம அது கண்டிப்பா சொல்லுவோம். அது எரர் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் நன்றி நன்றி மெர்சி மிஸ். இப்போ நான் வந்து திருப்பி இதோட பிரெஞ்சு இது வந்து வேற மாதிரி, அதாவது அந்த பிரெஞ்சு மொழிக்குரிய விஷயங்களை பார்ப்போம். ஏன்னா ஒரு தடவை அன்னைக்கு நம்ம அந்த மேத்ல இது வருது, திருப்பி கை வச்சிருக்கீங்க தெரியுமா? ஆமா, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கா, நிறுத்திட்டீங்களான்றதுக்காக கேட்டேன். ரெக்கார்டிங் ரெட் பட்டன் இருக்கு பாருங்க, ஒயிட் ரெட் பட்டன் ஒயிட் இருக்கு மேல. ஓகே, ஆமா ஆமா ஆமா, ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்க வேண்டி இருக்கு இதெல்லாமே. ஓகே ஓகே. அப்போ இங்க பாருங்க, இப்போ நான் வந்து அந்த மேத்ன்னு சொன்னா அந்த ஐ வருது. அப்ப வந்து நான் வந்து பேசும்போது அன்னைக்கு விளக்கம் சொல்லும் போது அதையும் சொல்றேன். இப்போ வந்து முதல்ல பொருளில் கவனம் செலுத்தும் பொருள் சுந்தரியமா சொன்னதுனால நீ பொருளில் மட்டும் கவனம் செலுத்தி முழுமையா பொருள் சொல்லியாச்சு. இப்போ அதோடைய சில நியூஆன்சஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, சில நுண்மையான கருத்துகள், இலக்கணம், இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். ரொம்ப டீட்டெயில்ல இல்லாட்டும் ஓரளவுக்கு. அப்ப இந்த இடத்துல ஆல் தட் யூ டூ, இது வந்து இது வந்து ஒரு குரூப்பா, இந்த மாதிரி குரூப் தெரிஞ்சிட்டோம்னா நம்ம படிக்கும்போது அப்படிங்கறத அப்படி நிறுத்திக்கலாம். தான் வி இன் த லைஃப், இதை நீங்க மொத்தமாவும் படிக்கலாம், இல்ல நிறுத்தி தான் வி வாட் எவர் யூ டூ இன் த லைஃப். அப்படின்னா மஸ்ட் பி டன் இங்கிலீஷ்ல எப்படி சேர்த்து படிப்போம் அதே மாதிரி இது வந்து அங்க சில நேரம் நம்ம பிரெஞ்சு புதுசா கத்துக்கினால நம்ம என்ன பண்ணுவோம், துவா அங்க நிறுத்திட்டுங்க தனியா படிப்போம். படிச்சிடக்கூடாது. துவா ஃபே கம் சர்வீஸ் லைக் a service ஓ divine to the divine a person though not to anybody else அப்படிங்கிறது. ஏயு பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஏயு இஸ் equal to ஆ ஆக்ஸான் கிரவுண்ட் ப்ளஸ் எல்இ
இல்ல திவாங்கிறது மேஸ்குலின், அதனால ஏ பிளஸ் இதுன்னு வரும். இப்போ தூ சக்க ஊ ஃபேட் dans la vie in the life whatever. இப்போ தூ சக்கனாலே வாட் எவர்ங்கிற அர்த்தத்துல வரும். ஊ ஃபேட் நீங்கள் செய்கிறீர்கள். இப்போ ஊ ஃபேட்டுங்கிறது தானாம சொன்னா ஊ ஃபேட்னா நீங்கள் செய்கிறீர்கள் அர்த்தம். வாட் எவர் யூ டூ நாட் த வி துவா தட் மஸ்ட் பி. துவாங்கிறது நீங்க இதெல்லாம் வேணா நீங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க அந்த வினைச்சொல்லுடைய அடிப்படை வேர்ச்சொல் மாதிரி எழுதிக்கலாம். ஃபேட்டுங்கிறது ஃபேர், FAIRE ஃபேர். துவால இருக்கிறது வந்து தெவ்வார், TEVOIR தெவ்வார், ஞாபகம் வச்சுங்க. ஆத்ருங்கிறது பி வெர்ப், அது வெர்பே ஆத்ரு வெர்ப் தான். ஆத்ரு ஃபேங்கிறது பார்ட்டிசிப், பாசிபிள் சொல்லுவாங்க இல்லையா, பார்ட்டிசிப் பாஸ்டேன்னு சொல்லுவாங்க, அந்த இது வரும். சொல்லுங்க ஒண்ணு சொல்றீமா? ரொம்ப டீப்பா இருக்கிற லெசன் வேலையை செஞ்சுட்டு நோட்ஸ் எல்லாம் எடுக்கவே முடியல. இது என்ன பண்றதுன்னு தெரியல. ரெண்டும் கெட்டானா இருக்கு, வீட்டு வேலையும். ஆமா ஒண்ணே ஒண்ணு கவலை. அதனால தானே ரெக்கார்டிங் பண்றோம். உங்களுக்கு அப்புறம் நேரம் இருக்கும்போது போட்டு கேட்டு அழகா நிதானமா நிறுத்தி பண்ணலாம். யூடியூப்ல இருக்கனால இங்க வந்து ஸ்பீடையும் கம்மி பண்ணலாம். எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. அதனால you're not going to miss anything. ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. இதுலயே போய் உட்காரணும், ஆனா வந்து இங்க டீ போடணும், அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்லாம் வர்றச்சே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டும் கெட்டானா திண்டாடின்னு இருக்கேன். ஓகே, யூ கோ ஹெட். நீங்க அதான் ஒரே சொல்லிட்டு வந்து ரெக்கார்டிங் இருக்கு. நீங்க அப்புறமா நிதானமா பேப்பர் பென்சில் வச்சு கேட்டு எழுதலாம். இல்ல பல தடவை கேட்டாலும் மனசுல பதியும். ஓகே ஓகே. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கத்துக்கிறதுனால அது போதாம இருக்கு. ஓரளவுக்கு எல்லாம் படிக்கிறீங்க, அதனால குழப்பங்கள் இருக்கு. இது இன்னும் ஆழமா போடுங்கிறது அடுத்த நிலை. சக்க ஊசத், இப்ப இது எப்படி படிக்கணும்னா, சக்க ஊசத்னா வாட் யூ ஆர், சக்க ஊ பாசே வாட் யூ திங்க், சக்க ஊ சாந்தே வாட் யூ ஃபீல். இப்ப படிக்கும்போது அப்படி படிச்சிடும். சக்க ஊ செட், சக்க ஊ பாசே, சக்க ஊ சாந்தே. இப்போ வாட் எவர் யூ ஆர், வாட் எவர் யூ திங்க், வாட் எவர் யூ ஃபீல், இந்த மூணும் சேர்த்துதான் who's on at responsable. You are responsible for, அதான் இந்த use at passe usantேங்கலாம் நீங்க ரெஸ்பான்சிபிள். எது ஜவால்ல டிவைன் டு தி டிவைன், you are responsible. அதனால இந்த வள்ளுவர் சொன்னதை பேசிக்கா வச்சுட்டா பிரச்சனை இல்லை. மனத்துக்கண் மாசி இளநாதல். அப்ப நம்ம எல்லா எண்ணும் எண்ணத்துக்கும் என்ன, எப்படி இருக்கிறோம், எப்படி நினைக்கிறோம், எப்படி உணர்கிறோம், எல்லாத்துக்கும் இறைவனுக்கு நாம் பொறுப்பாகிறோம், இறைவனுக்கு நாம் பொறுப்பாகிறோம். அப்படிங்கும் போது அந்த இதை நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஜவால் திவ ஏ பர்சான் தோற்று, மற்ற யாருக்கும் அல்ல. பர்சான் தோற்று யாருக்கும் அல்ல. இல்லே செல் மேத்ஸ், இதுதான் நான் வந்து இப்ப நான் நோட்ஸ் எடுக்கிறவங்க இதை எழுதிக்கிங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த மேத்ல இருந்து எஸ் மிஸ் ஆகுது. இங்கிலீஷ்ல இருந்து நம்ம மாஸ்டர் அப்படிம்போம். எங்கெல்லாம் எஸ் மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு தொப்பி வந்துடும். MAI, ஐ மேல ஒரு தொப்பி, அது வந்து சிர்காம்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. சாரி, ஒரு நிமிஷம். சிப்லா ஷாப்புன்னு சொல்லுவாங்க, சிர்காம்ஃபரன்ஸ் தான். அந்த இடத்துல இருந்து இதை வச்சோம். அப்போ மேத், இப்போ ஃபாரஸ்ட்ங்கிறது FREST, எஸ் போய் இ போட்டு இ மேல ஒரு சிர்காம்ஃபரன்ஸ் வச்சாங்க, அது 4A அப்படிம்பாங்க பிரெஞ்சுல. அதே மாதிரி ஹாஸ்டல் இருக்கிற எஸ் போய் ஓத்தல் வரும், ஓல மேல சிர்காம்ஃபரன்ஸ் வரும். ஸோ இது வந்து தலைகீழ் போட்ட வீன்னு வச்சுக்கலாம். அப்போ ஓத்தல். சொல்லுங்க வசனமா. சார் நம்ம எத்தோதியே அதெல்லாம் படிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட். என்னமோ எத்தோதியே ஸ்டடி, எத்தோதியில ஸ்டடி. ஆனா அதுல வந்து இது வருதா வரலையே, ஸ்டூடெண்ட் எஸ் மிஸ் ஆகி மீதி அங்க இருக்கு. ஆனா அதுல வந்து இது கிடையாது. நான் சொல்ற பாயிண்ட் வேற. அதுல வந்து சிர்காம்ஃபரன்ஸ் இல்ல. ஏன்னா அதுல ஆக்சான் டிரா அது கொஞ்சம் குழப்பம். ஆனா வேற ஆக்சென்ட் வருது, அது ஷுவர். பட் அந்த இடத்துல இது பொறுத்தது இல்லை. சரிங்களா? சாரி சொல்லி. ஸோ இல்லே லெசல் மேத்ரு ஃபோர்த்ரு ஆத்ரு, இதுல கருங்களா இந்த மேத்ரு ஃபோர்த்ரு ஆத்ரு எல்லாமே ஒரு ரைமிங்கா இருக்கும். அதை நீங்க அதை ரசிச்சு சொல்லலாம். இல்லே லெசல் மேத்ரு ஃபோர்த்ரு ஆத்ரு, அது வந்து அந்த சொல்லும் அந்த ஒரு போயம் மாதிரி இருக்கும். He is the only master of your life. God is the only master of your life. இது both இல்லே, இது எப்படி பண்ணா இல்லே லெசல் மேத்ரு the both we, he is the only master of your life. அப்படி ரெண்டும் சேர்த்து படிச்சா இன்னும் மனசுக்குள்ள நல்லா பட்டு. See, if all too sincerity, in all sincerity,
ஊவு சுமத்தே, இதுல வந்து SOUS அப்படின்னா பிலோன்னு வரும். மெத்தேனா கீப் ஆர் புட்னு வரும். நம்ம வந்து அந்த லேர்ன் ஃப்ரெஞ்ச் த்ரூ இதுல பிக்சர்ஸ்ல என்ன படிச்சிருக்கோம், மீனெல்லாம் படிச்சிருக்கோம். மீல ஷாப்போ சியூலா டேப்ல எல்லாம் படிச்சோம். தலை மேல தொப்பி வச்சார் அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சிருக்கோம். அதுதான் சுமத்தே அப்படின்னா கீப் அண்டர் அப்படின்னா அந்த இடத்துல என்னன்னா அடிபணிகிறோங்கிற பொருள். நம்மை நாம் கீழ்பணிகிறோம் அப்படிங்கிற இடத்துல ஒரு சுமத்தே ஆந்தியர்மோட என்டையர்லி. இந்த எம்இஎன்டி எடுத்துட்டு அந்த இஎம்இஏடி எடுத்துட்டு எல்வாய் போட்டீங்கன்னா அப்படியே வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் வார்த்தை கிடைச்சிடும். ஓகே, ஆன் என்டையர்லி ஆல் லூயினா டு ஹிம். லூயிங்கிறது ஹிம் கொடுத்து ஹிம் ஹெச் கேபிட்டல் வருது. ஸோ il est le seul maître de votre être et de votre vie. Si en toute sincérité vous vous soumettez entièrement à lui, il se chargera. அது அப்போ போன தடவை 6 என்ன தவறா கேள்வி சொல்ல, he takes charge of you, the who. Il se chargera de votre cœur. Sorry, the who மட்டும்தான் இருக்கும். who votre cœur sera en paix. Your heart will be in peace. உங்களோட இதயம் வந்து அமைதியாகி விடும். இந்த செராங்கிறது வந்து அந்த ஆக்டிவ் வரக்கூடிய ஃபியூச்சர் டென்ஸ், வில் பி இருக்கும். votre cœur sera en paix. அடுத்தது tout le reste appartient au monde de l'ignorance et est gouverné par l'ignorance qui n'est que confusion et souffrance. Tout le reste, all else, appartient அப்படிங்கும்போது belongs வரும். appartient belongs. So all the rest belongs to the world of ignorance. அப்ப மோட்ங்கிறது ஏயு வரும்போது டுதங்கிறது நம்ம முன்னேற்றி கொஞ்சம் முன்னாடி நம்ம திவான்னு பார்த்தோம் பாருங்க. இந்த இடத்துல திவா சர்வீஸ் திவான். அப்ப இல்ல திவான் சொன்ன ஏ வந்து ஆக்சான் ராவ் இருக்கும். இதே மாதிரி இந்த இடத்துல மோண்ட் டு த வேர்ல்ட். அப்ப மோந்துங்கிறது வந்து உலகம் வந்து மேஸ்குலின். தூல ரெஸ்ட் அப்பாத்தியம் மோந்து எந்த உலகம், மோந்து த ignorance, world of ignorance. Off. A governed by ignorance and is governed by ignorance. Means it's only means confusion and suffering. Confusion et souffrance. Benediction of blessings. When the juillet 1966. The 1960 பார்த்தீங்கன்னா மில்லுனா 1000, நஃப்னா 9, சானா 100. 1900 19 நம்ம சொல்லி கொடுத்துருவோம். சொசாந்த்னா 60, சீஸ்னா 6. சொசாந்த் சீஸ். இப்போ வந்து இதை முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல அப்படியே சொல்லிட்டு வர பாருங்க. நீங்க செய்வதெல்லாம் வாழ்வில் செய்வதெல்லாம் இறைவனுக்கு ஒரு தொண்டாக செய்ய வேண்டுமே தவிர வேறு யாருக்கும் அல்ல. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ, எதை நினைக்கிறீர்களோ, எதை உணர்கிறீர்களோ, அதெல்லாம் இறைவனுக்கு நீங்கள் தான் இறைவனுக்கு பொறுப்பாகிறீர்களே தவிர மற்ற யாருக்கும் பொறுப்பாகவில்லை நீங்கள். அப்புறம் அவர் ஒருவரே உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுடைய இருப்புக்கும் தலைவர். நீ முழு நேர்மையுடன் அவருக்கு நீ அடிபணிந்தால் அவர் உனக்கு பொறுப்பாகிறார். உன்னை ஏற்றுக்கொள்கிறார். அதனால் உன் இதயம் அமைதி பெறுகிறது. மற்றவை எல்லாம் அறியாமை என்ற உலகத்தின் பால் பட்டது, அறியாமையால் ஆளப்படுகிறது. அப்படி என்ற பொருள் என்றால் வெறும் குழப்பமும் வெறும் தொல்லையும் துன்பமும் மட்டும்தான். ஆசிகள் ஜூலை 1966 ஜூலை மாதம் 22 ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்லாட்டி நான் வந்து ஒளிப்பதிவை நிறுத்திக் கொள்கிறேன். ஏன்னா என் சந்தேகம் இருந்தா அது வந்து எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி ஒரு சந்தேகமா இருந்ததுன்னா நம்ம இது பண்ணலாம். நான் இதுக்கும் இங்கிலீஷ்ல போடுறேன்.
ஒரே ஸ்கிரீன்ல வர்றதுக்காக எழுத்து சிறுசு பண்ணிருக்கேன். சரி, அப்ப நான் வந்து stop the recording. Merci beaucoup à tous. Merci à la mère. Merci à Sri Aurobindo.